ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு சாந்தி கைவண்ணம். இன்றைக்கி நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்து இதில் நம்ம புட்டு மாவு ரெடிமேடாக செய்து வச்சுக்கிறதுக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் 2 அரிக்காய் அளவுக்கு நான் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா ஊற வைக்கணும். 6 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு கழுவி, குவான்டிட்டி கம்மின்றதால நான் மிக்சியிலேயே அரைக்க போகிறேன். 6 மணி நேரம் ஊறின இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டியிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வடிகட்டுன்ட்டு நம்ம வேறு ஒரு பிளேட்டில் போட்டு கொஞ்சம் ஆற வச்சு உலர வச்சு நம்ம அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். ரொம்ப ஈரமாக இருந்தால் மிக்சியில் பிடிச்சி வரும், பவுடராக வராது. அதனால் கொஞ்சம் நம்ம இதை உலர வச்சு நம்ம அப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். உலர வச்ச இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வந்துடுறேன். மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி நான் பவுடராக்கி சலித்து எடுத்து வந்திருக்கேன். இதை நம்ம இப்போ இட்லி பானையில் வச்சு ஆவி கட்டி எடுத்துடலாம். மாப்பிள்ளை சம்பா புட்டு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வச்சு நம்ம புட்டு செய்ய போகிறோம். இதே மாதிரி உங்களுக்கு ரெடிமேட் புட்டு மாவு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இந்த புட்டு மாவை நம்ம புட்டு செய்வதற்கு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். நம்ம வெல்லம் போட போகிறோம். அதனால் ஸ்வீட் ஜாஸ்தியாக தெரியறதுக்கோசரம் கொஞ்சோண்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்படி கலந்துக்கணும். நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து விடணும். மாய்ஸ்சர் ஆக்கணும். இந்த புட்டு மாவை நல்லா மாய்ஸ்சர் ஆகினா தான் புட்டு நல்லா இருக்கும். கொஞ்சம் நல்லா இப்படி தண்ணி தெளித்து நல்லா பெசரி விட்டு ஆவியில் வச்சிடலாம், ஸ்டீம் பண்ணிடலாம். ஒரு வழியாக நம்ம தண்ணியை தெளிச்சிடக்கூடாது. அப்புறம் தண்ணியாக போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் மாய்ஸ்சர் நமக்கு தேவையான அளவு வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணியை தெளித்து இப்படி கலந்து விடணும். இப்படி பிடிச்சோம்னா இப்படி பிடிச்சி உதற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம அந்த கன்சிஸ்டண்ட்டுக்கு நாம் கலந்து வச்சுக்கணும். இப்போ நான் நல்லா கலந்துட்டேன். இப்போ நாம் இட்லி பானையில் வச்சு ஸ்டீம் பண்ணலாம். இட்லி பானையில் துணி போட்டிருக்கேன். இப்போ நாம் இதை ஸ்டீம் பண்ணிடலாம். இதை இப்படியே நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். நம்ம புட்டு மாவு ஸ்டீம் ஆகிறது நேரத்துக்குள்ளார நான் ஸ்டவ்வில் முந்திரியை வறுத்து எடுத்துடுறேன். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க இந்த முந்திரியை போட்டு வறுத்துடலாம். பண்ணிட்டு நான் ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கிறேன். இப்போ நாம் ஸ்டீம் பண்ண
இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி புட்டு மாவை இதில் மாற்றிக்கிறேன். இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த முந்திரியை இதனோட சேர்த்துக்கிறேன். துருவலை சேர்த்துக்கிறேன். எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடலாம். சேவிங் பிளேட்டில் மாற்றிருக்கேன். நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.